கோலம் போட்டுக்கிட்டு இருக்காளா? அவ வீட்டு வாசல்லையே ஒழுங்கா கோலம் போட மாட்டா, இங்க வந்து கோலம் போடுறாளுக்கு. என்னமோ வரையிறம்தே வரைஞ்சுக்கிட்டு இருக்காளுங்க மாமியால மருமகள. அந்த பொடியேடு இந்த கலர் எடுன்னு ரொம்ப நேரமா சத்தம் கேக்குது. என்ன பண்ணி வச்சிருக்காளுன்னு தெரியல. போய் பார்த்தாதான் தெரியும். அது சரி 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 வா போய் பாப்போம் வா. ஆமா நேரம் ஆயிடுச்சு, நீ பொங்கலையும் வச்சுட வேண்டியதே. வா போவோம். நெடுவாளி நெடுவாளி, கோலம் போடச்சுன்னா மாமியார் மருமகள் என்னடி பண்ணி வச்சிருக்கிய? என்னக்கா சும்மா ஆடி போய் அசந்து போய் நிக்கிற? நான் அப்பவே உன் மகள்கிட்ட சொன்னேன், அவதான் என்னைய நம்ப மாட்டோம்ட்டா. பாத்தியா, நீனே என் கோலத்தை பார்த்து வாயடிச்சு போய் நிக்கிற. பாத்தியா எருமா மாடு, நீ போட்ட கோலத்துக்கு ஆடி போய் நிக்காம வேற எப்படி நிக்கிறது? மாடு வரைய சொன்னா காட்டு பண்ணிய வரைஞ்சு வச்சிருக்க. ஏய், என்னடி சிரிப்பு? என்ன சிரிப்புன்னு கேக்குறேன். அது சொல்லுச்சுன்னா நீனும் சிரிப்பியா? சாரி அத்தை. எருமை, லட்சணமா கோலம் போட்டுவிட்டு புள்ளைய என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க? லூஸ் வனசாக்கா, இப்ப என்ன லட்சணம் கட்டு போய் கோலம் போட்டுட்டாங்க? நல்லா பாரு, மாட்டுக்கு இருக்கிறது மாதிரி 4 காலு 1 வாலு 2 கொம்பு எல்லாம் சரியா தானே வரைஞ்சிருக்கேன். நெடுவாளி, 4 காலு 1 வாலு 2 கொம்பெல்லாம் சரிதான். ஆனா என்னத்தா தலை 2 தலையா நிக்குது? 2 தலை மாடா? 2 தலை மாடா? நானே பார்க்கல, எங்க இருக்கு? இங்க நல்லா பாருடி, நீ தானே வரைஞ்சு வச்சிருக்க. 2 தலை இருக்கு என்னங்கறேன். ஐயாக்கா, அது 2 தலை இல்லக்கா. மாட்டுக்கு பின்னாடி நிக்கிற கண்டுக்குட்டி, அது முதுகுக்கு பின்னாடி நிக்கிறதுனால மறைஞ்சிருச்சுக்கா. அதனால தலை மட்டும் தெரியுது, அப்படி நினைச்சுக்க. கண்டுக்குட்டியா? அது முதுகுக்கு பின்னாடி ஆண்டி நிக்குது, முன்னாடி நிக்க வேண்டியதானே? ஏக்கா, அது கண்டுக்குட்டிக்கா. அம்மா தானே முன்னாடி நிக்கணும், புள்ள பின்னாடி தான் நிக்க. அதனாலதான் அது நிக்குது. நீ சும்மா கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. ஆமா, நீ பொங்க வைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பொங்க வைக்கிறதுக்கு எதுக்கடி காய்கறி ரெடி பண்ணனே? ஐயோ ஆமா, பொங்க வைக்கிறதுக்கு காய்கறி எதுக்கு? பதட்டத்துல உளறிட்டேன் போல் இருக்கு. ஏக்கா, காய்கறி இல்ல, பச்சரிசி பால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டுட்டு வா. அதுல தானே பொங்க வைக்கணும். சீக்கிரம் போ. அக்கா, இந்த லூசு கிரிக்கிட்ட உட்காந்து நேரத்தை பேத்தாம போக்கா. போய் பொங்க வைக்கிற சாமான் எடுத்துட்டு வா போ. அதான் நடி வனசா, இவளோட நின்றுகிட்டு இருந்தா பொழப்பு போயிரும் போலயே. எக்கோ, அவ கோலம் போட்டது கூட எனக்கு பெருசா தெரியலக்கா. கோலமாவு கூட சிந்திருச்சுங்கிறதுனால 2 தலையை இழுத்து விட்டுருப்பா. அதுவும் எனக்கு பெருசா தெரியல. ஆனா கண்டுக்குட்டி மாட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாவாரு. அங்கேதாக்கா நிக்கிறான் நம்ம நெடுவாளி. ஏ அக்கா, என்ன நின்று கதை பேசிக்கிட்டே இருக்க? போய் எடுத்துட்டு வா. இந்த போறேன் நெடுவாளி. நெடுவாளி, இந்த மாட்டை பார்க்க எனக்கு ஒரே சிரிப்பா வருதுடி. முகரைய பாரு, உசுர கொடுத்து வரைஞ்சு வச்சிருக்கேன், சிரிப்பா வருதுங்கிற. ஆளும் முகர கட்டைங்க. போய் தொலை அங்கிட்டு. மனசா சித்தி, நான் அப்பவே சொன்னேன் நானே போட்டுக்கிறேன்னு. நெடுவாளியத்தை தான் கோலமாவை புடுங்கிட்டு வந்து போட்டாங்க. ஏய் சில்லுவண்டு, இன்னும் நீ போகலையாடி? அத்தை, நீங்க காட்டு பண்ணிய வரைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா கழுதையை விட மோசமான ஒன்ன வரைஞ்சிட்டு 2 தலை மாடு பின்னாடி கண்ட நிக்குதுன்னு சொல்லி உருட்டுறீங்க பாத்தீங்களா? இததான் அத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. அடிங்க அம்மா. ஏய் எருமை, அவன் நெசத்தை தானே சொல்றா, எதுக்கு சின்ன பிள்ளைய மிரட்டுற? ஏய் வனசாக்கா, நம்மளை விட இந்த நெடுவாளி இவ்வளவு சூப்பரா கோலம் வரைகிறாளேன்னு என்னைய பார்த்து உங்களுக்கெல்லாம் பொறாமடி. அதனால தானே இப்படி பேசுறிய? ஆமாடி கோலத்தலகி, உன்னைய பார்த்து எங்களுக்கு பொறாமதான். சரி வா, காய்கறியை வெட்டி போட்டு பொங்கல் வைப்போமா? அடியே பொங்கிருச்சு, கொலவ போடுங்கடியோய். அக்கா, அதான் பொங்க பணம் பொங்கிருச்சுல, ஆளுக்கு ஒரு கை பொங்கச்சோறு அள்ளி வச்சு குடுக்க நேரம் ஆயிருச்சு. ஏடி, இப்பதானே பாலே பொங்கிருக்கு. இந்த அரிசி பருப்பை களைஞ்சு வச்சிருக்கேன், அதை போட்டு கிண்டி சோறு வெந்தா தானடி வெள்ளத்தை தட்டி போட்டு இறக்க முடியும். அட பொங்க பணம் பொங்குனடியோட பொங்கல் ரெடி ஆகாதா? எருமக்கடா, உன்னையவும் நம்பி அந்த மனுஷன் ஒரு புள்ளைய பத்தி வச்சிருக்காரு பத்தியா? அவரை சொல்லணும் முடி. உன் மாமியால கண்டு உன் பொழப்பெல்லாம் ஓடுதிரியோய். மத்த ஆளா இருந்துச்சுன்னு வச்சுக்க, இன்னியாரும் உன் கொண்ட மசத்தை ஆஞ்சு 2 நாள்ல வீட்டுல கொண்டு விட்டுருப்பாளுக. ஏக்கோ, தெரியலைன்னா சொல்லி கொடு. இப்படி எல்லாம் சின்ன பிள்ளைய முன்னாடி அசிங்கப்படுத்தாத. அடி நெடுவாளி, அவ சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? இது கூட தெரியாம இருந்தா என்னத்துக்கு தான் ஆகுறது? போன வருஷம் புழுங்கரிசியவும் சர்க்கரையவும் கொட்டி பொங்க வச்சியே, அந்த கதையாத்தே இன்னமும் இருக்கியா?
ஓ, இன்னும் அதையே எத்தனை வருஷத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்க போற? எங்க அத்தை கிழவி வெறும் பானையை மட்டும் கையில கொடுத்து பொங்கலை வையின்னு சொல்லிட்டு போயிட்டா. எதை போட்டு எப்படி எப்படி வைக்கணும்னு சொல்லணும்ல. பச்சை அரிசி பச்சையா இருக்கும், இந்த அரிசி தான் வெள்ளையா இருக்கேன்னு நினைச்சுப்புட்டு நான் பாட்டுக்கு புழுங்கரிசியை தூக்கி கொட்டி நல்லா இனிப்பு தித்திப்பா இருக்கட்டுமேனு 1 கிலோ சர்க்கரையும் போட்டு கிண்டி ரெடி பண்ணி வச்சேன். நல்லா அரிசிலாம் வெந்ததாக்கா இருந்துச்சு. டேஸ்ட்டும் அப்படி ஒன்றும் மோசம் இல்லை. சாப்பிட்டு இருக்கிறதுனா எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து இலையை போட்டு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். என் வீட்டுக்காரங்க அதை தெருவில் கொண்டுட்டு வந்து பானையை உடைச்சு ஊரெல்லாம் பார்க்கறது மாதிரி அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இடி சிரிக்காதடி, அவ என்னமோ நினைக்க போற. அம்மா, அத்தைக்கு பொங்கல் கூட வைக்க தெரியாதாம்மா? இடி அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்புறம் அவளுக்கு கோவம் வந்துடாமா. சரிம்மா. சரி, உள்ள போய் அடுப்பங்கரையில வெள்ளத்தை ஒரு டப்பால எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு முந்திரி பருப்பை ஒரு கிண்ணத்துல கொட்டி வச்சிருக்கேன். ஏலக்காய் மஞ்சள் கலர் டப்பால கிடக்கும், அதுல 2 எடுத்து வச்சு கொண்டுட்டு வரியா? சரிம்மா. அம்மா, அமரன் படம் போட்டிருக்காம்மா, நான் போய் பார்க்கட்டா? சாமி கும்பிடும்போது வரேன். இட்டி, இப்ப படம் பாக்குறது தான் ரொம்ப முக்கியமா? இருங்க, சாமி கும்பிட வேணாமா? அம்மா, சாமி கும்பிடும்போது கூப்பிடுமா. இப்ப நான் இருந்து என்னம்மா பண்ண போறேன்? அதான் பொங்கல்லாம் பொங்கிருச்சுல்ல. அம்மா வெள்ளம். அம்மா, அமரன் படம் போட்டிருக்காம்மா, நான் போய் பார்க்கட்டா? வெள்ளக்க மாத்தக்கட்ட பிஞ்சிரும். இந்த அவளதான் வெள்ளத்தை தட்டி போட்டு இறக்கிட்டேன்னா சாமியை கும்பிட வேண்டியதான். செத்தோட நிக்க முடியாதோ? சின்ன பிள்ளைய தானே, நின்று என்ன செய்ய போறாளுக? சாமி பிள்ளையில கூப்பிட்டுக்கறலாம், அனுப்பி விடுவேன். இல்லடி, இந்ததான் சாமி கும்பிட போறோம்ல. இப்ப தனக்கு அரிசியே போட்டிருக்க, அது வேக வேணாமா? பிள்ளையில அனுப்பி விடு. உட்கார்ந்து இருந்து என்ன செய்ய போறாளுக? உனக்குள்ள கொசு வேற கடிச்சு தொலையுது. சரி சரி போங்க, அது சிவாரிசு வந்துருச்சுல. ஒரு சொல்லல ஓடியாருன்னு சாமி பிள்ளையில கத்திக்கிட்டு இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். சரிம்மா. அக்கா, பிள்ளையில ரொம்ப உந்தக்கா கண்டிஷன் பண்ற. சின்ன பிள்ளைய தானே, கொஞ்சம் ஃப்ரீயா விடுவேன். அடியில என்னைய பாக்கையில தாண்டி காவு காவுன்னு கத்திக்கிட்டு தெரியறது மாதிரி கிடக்கு. இவளுக்கு எண்ணத்துல பிரியா இல்லாம இருக்காளுக. எல்லா விஷயத்திலயும் என்ன அலப்பி நொட்டிக்கிட்டு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு தான் தெரியறாளுக. ஆமா, இந்த பிள்ளையில போட்டு நீ இந்த பாடு எடுத்துறதுனாலதான் என் மாமியா எப்ப பார்த்தாலும் உன் பிள்ளையிலேயே சாக்கு சொல்லி என்னைய திட்டிக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு மகளுகளை போய் பாரு, சிட்டு போல எந்திரிச்சு அழகு போல கோலம் போடுறாளுக, வாச தெளிக்கிறாளுக. அவ ஆத்தா 2 நாள் இல்லைன்னா சோறாக்கி குழம்பு வச்சு அவ அப்பக்கே சோறு ஓட்டுறாளுக. அப்படி வளர்த்துருக்கா பிள்ளைய. இது இத்தத்தண்டு எருமக்காடு ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாம தெரியுதுன்னு உன் பிள்ளையிலாம் வச்சு என்ன சம்மந்தப்படுத்தி இங்க கிளவி என்ன திட்டுது தெரியுமா? இது எல்லாத்துக்கும் நீ ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கிறதே காரணமா? பிள்ளையில ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்க விடாத, கொஞ்சமாவது லூசா விடு. பாவம் தானே சின்ன பிள்ளைய, போற இடத்துல வேலை வாக்கத்தானே செய்ய போகுதுங்க. போற இடம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லடி. பொம்பளை பிள்ளைய பெத்தவட்டையே இருந்து அடங்கி ஒடுங்கி வேலை பார்த்தா தானே பின்னாடி அவளுக்கு அந்த வேலை பார்க்கறது சிரமமா தெரியாது. நம்ம வீட்டு வேலைன்னு தான் வேலைன்னு இழுத்து கட்டி பார்க்கும்போது ஈஸியா இருக்க முடியும். அதனாலதான் இங்கேயே பார்க்க வச்சு பழகிக்கிறணும்னு சொல்றேன். அட, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. தனக்குனா கையை தானா களை எடுக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? என் தங்கச்சி நயன்தாரா வீட்டில் இருக்கையில என்னைய எப்படி ஏச்சு நோட்டிக்கிட்டு ஒரு வேலை வாக்க மாட்டா. சாம்பார்னா புளிக்குழம்பு மாதிரி வைப்பா, புளிக்குழம்புனா சாம்பார் மாதிரி வைப்பா. கருவாட்டு குழம்பு வைக்க சொன்னதுக்கு ஒரு நாள் கருவாடை அப்படியே தூக்கி போட்டு அலசாம கொள்ளாம கொதிக்க வச்சு இறக்கி வச்சிருந்தா. அப்படியெல்லாம் வச்ச பிள்ளை இன்னைக்கு மாமியா வீட்டில் போய் எப்பேற்பட்ட பெரிய குடும்பத்துக்கு எப்படி சமைச்சு போடுறா தெரியுமா? நானே ஒரு நிமிஷம் ஆடி அசந்து போய் நின்று பார்த்துட்டு வர்றேன். 10 பேர் வந்தாலும் பக்காவா உட்காந்து சோறாக்கி போடுற அளவுக்கு அவளுக்கு திறமை இருக்கு. பொம்பளை பிள்ளைய போற இடத்துல பழகிக்கிடுவாளுக. எல்லாத்தையும் போட்டு அவளுக்கு இப்பவே திணிக்கணும்னு நினைக்காத. அடி, என்னடி அவ வேலை பார்க்கறான்னு நீங்களும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு வாங்க சாமி, எண்ணியாரம் புள்ள இருக்க போன மனுஷன் எண்ணியாரம் வாரீரு. எட்டி சொல்லிட்டு தானே போனேன், அம்மா விட்டு மாட்டுக்கும் பிள்ளை எடுத்து போடணும்னு. அதுக்காக இம்புட்டு நேரமா? அவங்களும் அங்கனக்குள்ள பொங்க வச்சாக, பேசிட்டு இருந்துட்டு வந்துட்டேன். ஆமா, பொங்கல்லாம் வச்சு இறக்கியாச்சா? வேலை முடிஞ்சிருச்சா? சாமி கும்பிட மட்டும் நீங்க வராம இருந்திருக்கனே, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இந்த அம்படுத்தான் செத்த நில்லுங்க. இன்னும் தான் சாமி கும்பிடலையில, அப்புறம் நான் சரியா தானே வந்திருக்கேன். என்ன மாம்சு, வர வர ஆளை கண்ணுல பார்க்க முடியலையே, ஒரே பிஸியா திரியறீரோ? அட, எங்க உலையில எப்போதும் போல ஒரே வேலைதான். உங்களைத்தான் பார்க்க முடியல, நீங்க தான் பிஸியா இருக்கீங்க. அச்சா, எங்க ஆளை காணமே நினைக்கவும் நான் கூட எருதுகட்டுக்கு மாடு உடிக்க போயிட்டாராக்கும்னு நினைச்சேன். நீங்க என்னடானா இப்படி மலைச்சு போய் வந்திருக்கீங்க? ஏட்டி, என்னையெல்லாம் பார்த்தா மாடு உடிக்கிற ஆளு மாதிரியா தெரியுது. ஏன் இப்படி? ஏன் மச்சானுக்கு என்ன குறை? வீராதி வீரன் சூராதி சூரன், ஆளுக்கு ஆளும் அழகுக்கு அழகுமா இருக்கிற உங்களுக்கு ஒரு மாடு அடங்காது. சரிதாம்மா சரிதாம்மா, சரியான நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் போல் இருக்கு. மாம்சு, நீங்க தான் எருதுகட்டுல மாடு உடிக்க போகல, நம்ம செவலச்சியனால எருதுகட்டுல விட்டுருக்கலாம்ல. எக்கோ, இப்ப நான் என்ன கேட்டுவிட்டேன்னு 2 பேரும் இப்படி குலுங்கி சிரிக்கிறாங்க. எருமை எருதுகட்டுக்கு காலமாடத்தான் விடுவாங்க, பசுமாடியா விடுவாங்க? நம்ம செவலச்சி பசுமாடு இல்ல. ஓ, அப்ப பசுமாடெல்லாம் எருதுகட்டுல விட மாட்டாங்களோ? ஓ முகரையில என்னத்தையாவது பேசணுமேனு பேசி தொலையாத எருமை. எனக்கே மச்சான் முன்னாடி நீ கேட்கவும் வெக்கமா இருக்கு. அட்டேங்கப்பா, இப்ப நான் வெக்கப்படுற அளவுக்கு என்னடி கேட்டுவிட்டேன்? மனசா, எங்க என் தம்பி பொங்கலுக்கு வரலையா?
எங்க மச்சான் வருஷப்பிறப்புக்கு வருவாருன்னு பார்த்தேன், அதுக்கும் வரல. சரி பொங்கலுக்காவது வருவாராக்கும் பார்த்தேன், அதுக்கும் வராம இருக்காரு. மாட்டு பொங்கலுக்கு கண்டிப்பா வாரம்னு சொன்னவருதான் காலையில இருந்து எதிர்பார்க்கிறேன், ஆளையே காணா. என்னத்த பண்ண, இந்த மனுஷன் திருந்த நாளும் திருந்துச்சு, ஒரே தாவுல திருந்தி போய் கிடக்கு. உழைக்கட்டும், வயசு இருக்கையில பாடுபட்டா தானே. அம்மா மனசா, என்ன பூமாரி இப்படி வயக்காட்டுல கிடந்துட்டு ஓடியாடுறா என்னவா? அம்மா என்னடி, ஏன் இப்படி கிடந்து ஓடியாடுற? அம்மா அப்பா வந்திருக்காருமா. அப்பாவா? லீவு கிடைக்கல, வரலன்னு சொன்னாரு. தெரியலம்மா, என்ன பார்க்கணும் போல இருந்திருக்கும், அதனால வந்திருப்பாரு. வாமா வீட்டுக்கு போவோம், உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. வாமா. அடேங்கப்பா வனசாக்கா, உன் வீட்டுக்காருக்கு ஆயுசு 100 போ. இப்பத்தான் பேசி வாய மூடல, அதுக்குள்ள வந்து நிக்கிறாரு. ஆமாடி, வாரம்னு கூட சொல்லல, எப்படி வந்து சர்ப்ரைஸா நிக்கிறாருன்னு பாரு. ஏக்கா அப்ப நான் போயிட்டு வரேன். மச்சான் நான் வாரேன், உங்க தம்பி வந்திருக்காராம். அடில இருந்து சாமியை கும்பிட்டுட்டு போடி, பொங்கச்சோறுலாம் கொண்டு போலாம்ல. அன்னைக்கிலே அந்த பிள்ளைய என் தம்பியை பார்க்க போறமேன்னு சந்தோஷத்துல ஓடுது. வீடு போகட்டும், பிள்ளைகள்ட்ட அப்புறமே சாமியை கும்பிட்டுட்டு கொடுத்து விட்டுக்கிற. ஆமாக்கா, இப்படி நேரம் வரலைன்னு சத்தம் போடுவாரு. அப்ப நான் போறேன், நெடுவாளி வாரண்டி, நீ அப்புறமே அந்த பக்கம் வரலைன்னா பொங்கச்சோரை வாங்கி வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துட்டு போ, நான் கிளம்புறேன். சரிம்மா. அடி என்னடி இவ இந்த ஓட்டத்துல ஓடுறா? டேங்கப்பா, 6 மாசத்துக்கு முன்னாடி புருஷன் பொண்டாட்டியே எப்படி இருந்தாங்க, இப்ப என்னடானா புருஷன் வாராருன்னு செய்தியை கேட்டதோடய துள்ளி குடிச்சுக்கிட்டு ஓடுது. என்கிட்ட அவ வாழ்க்கையில நல்லது நடந்திருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அவ சந்தோஷம் என்னைக்கு இதே மாதிரி நிலைச்சிருக்கன்னு. ஜீவா, நைட்டு 9 மணி ஆயிடுச்சுடா. இவ்வளோ லேட்டா நான் வீட்டுக்கு போனதே இல்லை. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குடா. ஏய் லூசு, எதுக்கு எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க? என் கூட தானே வர. உன் கூட வந்தாலும் இவ்வளோ லேட் நைட்டு வந்தா அத்தை ஏதாவது சொல்லுவாங்கல்ல. இடத்துக்கு போனோம், அப்படியே டின்னர் சாப்பிட்டு வர்ற வழியில லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு போயிடுவ, அங்க பதில் சொல்றது நான் தானே. ஏய் நில்லு ஜீவா, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். இன்னும் கொஞ்ச தூரம் தானே, நான் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல, நீ வீடு வரைக்கெல்லாம் வர வேணாம், நானே போய்க்கிறேன். நீ இங்கேயே வண்டி நிப்பாட்டு. ஏண்டி பயந்து சாவுற? நான் வேணும்னா உங்க அத்தை கிட்ட வந்து சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி, தயவு செஞ்சு நீ இடத்த காலி பண்ண, எதா இருந்தாலும் நானே பேசிக்கிறேன். ஏய் ஒன்றும் பிரச்சனை இல்லடி, நான் வந்து சொல்றேன், இதனால என்ன இருக்கு? இல்ல ஜீவா, இன்னைக்கு தான் நான் லேட்டா வர்றதே ஃபர்ஸ்ட் டைம். ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் லேட்டானாலே அத்தை வாசல் வரைக்கும் இல்ல, வீதி வரைக்கும் கூட வந்து நின்றுவாங்க. ஒரு சில நாள்லாம் 1/4 மணி நேரம் பஸ் பஞ்சர் ஆகி லேட் ஆனதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து காத்துக்கிட்டே இருந்தேன்லாம் திட்டுனாங்க. நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பேசிக்கிறேன். சரி ஓகே, பார்த்துக்கோ. அப்போ நான் கிளம்புறேன், ஏதாவது ஒன்றுனா கால் பண்ணேனே. சரி நீ பார்த்து போ, அந்த பக்கம்லாம் ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, பைக் லைட்டு தான். நான் பார்த்துக்கிறேன், நீ போ. என்ன இவ்வளோ பயப்படுறா? ஒருவேளை திட்டுவாங்களோ? ச்சே, படம் முடிச்சடியோடையே வீட்டில் கொண்டு வந்து விட்டுருந்துருக்கலாம். டின்னர் சாப்பிடலாம் வான்னு நான் தான் லேட் பண்ணி தொலைச்சிட்டேன். என்னங்க பிள்ளைய இன்னும் காணா, எனக்கு வயிறெல்லாம் புளி போட்டு பெணையுதே. அலமேலு, நான் தான் சொல்றேன்ல, அம்சா என்ன சின்ன பிள்ளையா, வந்துருவா, விடு, எதுக்கு கவலைப்படுற? எனக்கு பயமா இருக்குங்க. வயசு புள்ள இம்புட்டு நேரம் ஆகி ஆளை காணா. போன் அடிச்சாலே எடுக்க மாட்டோங்கிற. அந்த பயலுக்கும் போன் அடிச்சு பார்த்துட்டு அவனும் எடுக்க மாட்டேங்கிறானே. நெட்டப்பன்ட்ட சொல்லி ஒரு வார்த்தை போன் அடிச்சு பார்க்க சொல்லுவோமா? ஆத்தாடி, வேற வேணையே வேணாம். உங்க மயங்கார 1க்கு 4 வாட்டி கேட்டுட்டேன், அம்சா வந்துட்டாளான்னு. நான் தே என்னமோ திட்டுனாலும் திட்டுவானேன்னு வந்துட்டாடா, ரூம்ல இருக்கான்னு சொல்லி தொலைஞ்சுபிட்டேன். இப்ப போய் இப்படி கேட்டோம்னா அம்புடுத்தேன். உன்னை யாரு நேரத்துல பிள்ளைய வெளியில விட சொன்னா நீ என்ன கவனமா பாத்துக்கிறேன்னு என்னைய கொண்டே வருவேன். அப்ப 2 பேர்ல யாருக்காவது இன்னொரு வாட்டி ஓம் போன்ல இருந்து அடிச்சு பாருவேன். சரிங்க, அப்ப நான் உள்ள போய் போன் எடுத்துட்டு வரேன். அத்தை வாடியம்மா வா. போன் அடிச்சா எடுக்க மாட்டேன், எங்க இருக்கோம்னு ஒரு பதில் சொல்ல மாட்டேன். நான் வயித்துல புளி போட்டு பிணைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன், நீ பாட்டுக்கு ஓ நோக்கத்துக்கு வந்து அத்தேங்கிறியா என்னடி? இல்ல ஜீவா கூட தான் வெளியில போயிட்டு வந்தேன். வெளியில போனவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனியாடியே. நீங்க வீட்டுல இல்ல, அதனால அக்கா கிட்ட தான் படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். என்னது அக்காட்ட சொல்லிட்டு போனியா? அவளே ஒரு துப்பத்தவ, குடும்பத்துக்கு அடங்காதவ. அவளே பொங்க வைக்க போறோம்னு அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே பொழுதோட உட்கார்ந்துருந்து கதை பேசிவிட்டு 4 மணிக்கு போனவ நைட்டு 7 மணிக்கு தான் வந்து அவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தா போய் சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கா. அவ ஒரு ஆளுன்னு அவட்ட சொல்லிட்டு போனோம்னு 9 மணிக்கு வாரியா என்னடி? அலமேலு, எது பேசுறதா இருந்தாலும் புள்ளைய உள்ள கூட்டிட்டு போய் பேசுமா, வாசல்ல நின்று கேட்கற கேள்வி வச்சுக்கிற கூடாது.
அடியே வாசல்ல நின்று பேசினா கூட அடுத்தவங்க பார்த்துட்டு உன்னை எதுவும் தப்பா நினைப்பாங்களோன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து நாங்க பேசுறத கூட பக்குவமா பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா எங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு என்னன்னு போய் ஊர் சுத்திட்டு 9 மணிக்கு வர ஏண்டி? அத்தை உள்ள வாடி, முதல்ல உள்ள வா. அத்தை நான் படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன்னு தான் சொன்னேன். ஜீவா தான் டின்னர் சாப்பிட்டு போலான்னு கூப்பிட்டான். அதனால தான் சாப்பிட்டுட்டு வர லேட் ஆயிடுச்சு. சாரி தே, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. அவ ஒரு ஆளுன்னு அவகிட்ட படத்துக்கு போறத சொல்லிட்டு போகணும்னு தெரிஞ்ச உனக்கு இந்த வீட்டுல நான் ஒரு ஆளா படலையில என்கிட்ட அத்தை இந்த மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க, நான் படத்துக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போனேன். நான் பாட்டுக்கு செவனேன்னு இருப்பேன்லடி. இல்ல அவள்கிட்டத்தையும் சொல்லிட்டு போனேன், என்கிட்ட சொல்லல. படத்துக்கு போனவ என்ன செஞ்சிருக்கனே, நேர படம் விட்டடியோட வீட்டுக்கு வந்திருக்கனே. இல்லைன்னா போன் அடிச்சு அத்தை இந்த மாதிரி சாப்பிட கூப்பிடுறாங்க, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று வரோம்னு என்கிட்ட சொல்லவாத செஞ்சிருக்கனே. எதுவுமே சொல்லாம போன் அடிச்சாலும் எடுக்காம அந்த பையலையும் எடுக்க விடாம ஓ நோக்கத்துக்கு இருட்டுக்குள்ள அதுவும் கிராமத்துக்குள்ள வாரியே இந்த ஊராளுக உன்னைய பார்த்தா என்னடி பேசுவாளுக? எவனோ ஒருத்தன் பைக்குள்ள கொண்டுட்டு வந்து அமுசா குட்டியை இறக்கி விட்டுட்டு போறேன், அவ மாமியாலும் கதவை திறந்து பொத்துனாப்புல உள்ளக்க விட்டுட்டு இருக்கான்னு ஊராளுக என்னைய பார்த்து நாக்கு மேல பல்ல போட்டு பேச மாட்டாளுக. ஏண்டி ஏண்டி இப்படி என்னைய அசிங்கப்படுத்துற? விடு அலமேலு, அதான் புள்ள வந்துருச்சுல. அப்படி சொல்லாதீங்க. இந்த ஊருக்குள்ள நானும் இத்தனை வருஷமா புருஷே இல்லாம எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பேன். எம்பிட்டு பேர்கிட்ட எம்பிட்டு பேச்சுவார்த்தை வாங்கியிருப்பேன். உசுரோட புருஷே இருக்காருங்கிற நம்பிக்கையில ஒரு விசேஷத்துக்கு பூவும் பொட்டு வச்சுட்டு ஒரு பட்டு சேலையை கட்டிட்டு போனதுக்கு அந்த பங்கசம்ங்கிறவ என்னென்ன பேச்சு பேசினா, என்னென்ன கேள்வி கேட்டா, எல்லாத்தையும் தாங்க முடியாம தனங்க உக்கிக்கிட்டு நெஞ்சு வழியில போய் ஆசுபத்திரியில கிடந்தேன். அதையெல்லாம் பார்த்தவ தானே இவ. அப்பேற்பட்ட ஊர்ல இருக்கமே நம்ம அத்தையவே அம்பிட்டு பேச்சு பேசினாளுகளே. நம்ம வயசு புள்ள குமரி கல்யாணம் ஆகாதவ நம்மள என்னென்ன பேசுவாளுகன்னு இவளுக்கு புரிஞ்சிருக்க வேணாமா? அலமேலு அங்கிட்டு யாரோட போச்சு? கட்டிக்க போற பயலோட படத்துக்கு போயிட்டு வந்துச்சு. வர்ற வழியில சாப்பிட்டுட்டு வர்றதெல்லாம் வாஸ்தவம் தானே. இப்ப என்ன 12 மணி 1 மணிக்கு நேரங்கட்ட நேரத்திலயா வந்தா? 9 மணிக்கெல்லாம் வந்துட்டால. விடுமா, இது எதுக்கு பெருசு பண்ற? புள்ள வந்து நல்லபடியா சேர்ந்த வரைக்கும் சந்தோஷம்னு நினைச்சுக்க. விரும்பின வந்தேன், வீட்டுல ஒத்துக்கிட்டேன். அவனைத்தான் கட்டி வைக்க போறானா இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனா 1000 இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளை கூட நம்ம எப்படி பழகணும் எப்படி நடந்துக்கிறோங்கிற வரமுறை இருக்குல்ல. நம்ம கிராமத்துல பிறந்தவ தானே, டவுன்ல ஒன்றும் பிறக்கலையே, டவுன்ல ஒன்றும் இருக்கலையே. நம்ம அத்தை வீட்டுல வந்து இருக்கோம், நம்ம அத்தை ஆயிருக்கேன், நம்ம மாமா இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு மட்டு மரியாதை கொடுத்து இவன் நடந்துக்கிறணுமா இல்லையா? முள்ளு மேல விழுந்த சேலையா இருந்தாலும் சேலை மேல விழுந்த முள்ளா இருந்தாலும் பாதிப்பு என்னவோ சேலைக்குத்தேன், முள்ளுக்கு இல்ல. அது தெரிஞ்சா இவ இப்படி நடந்துக்கிறவாளா? ஆம்பளைகளுக்கு அசிங்கம் இல்ல, ஆனா பொம்பளைகளுக்கு அப்படி இல்லையில. இந்த ஊராளுக என்னென்ன பேர் வைப்பாளுக. 1000 பேரோட போயிட்டு வந்தாலும் அவன் ஆம்பளைன்றவாளுக, ஆனா பொம்பளைக்கு பேரு வேற மாறிடுங்க. அதுக்கு தானே நான் சொல்றேன். நீ சொல்றதும் சரிதான் அலமேலு. அதுக்காக வயசு பிள்ளைய நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்காத. பிள்ளைய உள்ள போய் படுக்க சொல்ல நேரம் ஆயிருச்சு. மத்தத காலையில பாத்துக்கிருவோம். போடி அம்மா போ, அதான் அவன் மாமின்னு சொல்லிட்டாருல்ல, போய் படு போ. அத்தை சாரி த, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் த, என்ன மன்னிச்சிருங்க த. இங்கே பாரமசா, உன்னை திட்டணுங்கிறது என் நோக்கம் இல்லை. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. உன்னை கட்டி கொடுத்த பிறகு அவன் கையை பிடிச்ச பிறகு நீ எப்படியோ இருந்துக்க, எங்கேயோ போய்க்க, எத்தனை மணிக்கோ வந்துக்க, உன்னை யாரு கேட்க போறா? உன் புருஷனாச்சு நீனாச்சு உன் குடும்பமாச்சுன்னு போயிடும். ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும்னு வரமுறை இருக்கு. நீ அப்படித்தான் இருக்கணும். இந்த அத்தை வளர்த்ததுக்காக ஒரு நன்றி கடன் செய்யணும்னு நினைச்சா உனக்கு கட்டி கொடுக்கற வரைக்கும், உனக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த அத்தையை அசிங்கப்படுத்தாம இருந்துட்டு போயிருத்தா. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அம்சா, நீ போமா, போய் படு போ. சரிங்க மாமா, சாரி அத்தை, இனிமே இந்த மாதிரி நடக்காது. போ போ. அம்மா 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 உன்னை பார்க்கணும் போல இருக்குமா அம்மா. அம்சா அம்மா 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 ஏம்மா என்னை விட்டு போன? ஏம்மா ஏம்மா என்னை விட்டு போன நீ? நான் எங்கடா உன்னை விட்டு போனேன்? நீ நினைச்ச உடனே அம்மா உன் கூடவே இருக்கேனே. நான் எங்கேயும் உன்னை விட்டு போகலம்மா.
அம்மா, அத்தை என்ன இது வரைக்கும் திட்டுனதே இல்லம்மா. இன்னைக்கு முதல் முறையா என்ன ரொம்ப திட்டிட்டாங்க. என்ன அசிங்கமா பேசிட்டாங்கம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா, கஷ்டமா இருக்குமா. டேய், எதுக்குடா அழுகுற நீ? உன் அத்தை தானே திட்டுனாங்க. அத்தைக்கு உன்னை திட்டுறதுக்கு உரிமை இல்லையா? உரிமைலாம் இருக்குமா, ஆனா என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்கம்மா. இது அவங்க பொண்ணா இருந்தா அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்கல்லம்மா. நான் உன் பொண்ணுங்கிறதுனால தானம்மா இப்படி பேசுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கு அழுகையா வருதுமா. நீ ஏம்மா செத்து போன? நீ என் கூடவே இருந்திருக்கலாம்ல. எனக்கு கஷ்டமா இருக்குமா. அம்சா, இன்னைக்கு நீ பண்ணது தப்பு தானேடா. அதனால தானே அத்தை உன்னை திட்டுனாங்க. நானாவே இருந்தாலும் கண்டிப்பா உன்னை திட்டதான் செஞ்சிருப்பேன். அம்மா, அத்தை உன் மேல அக்கறையில தானடா திட்டுறாங்க. சிரிக்க சிரிக்க சொல்றவங்க சீரழியே சொல்லுவாங்க, அழுக சொல்றவங்க ஆதாயம் பெற சொல்லுவாங்கன்னு சும்மாவா சொன்னாங்க? அத்தை உன் மேல உள்ள அக்கறையிலையும் உன் மேல உள்ள அன்புலையும் தானே திட்டுறாங்க. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல இன்னைக்கு நீ பண்ண தப்புக்கு அம்மாவாவே இருந்தாலும் கண்டிப்பா உன்னை திட்டதான் செய்வேன். ஏன், நானா இருந்தேன்னா கம்பை எடுத்து 2 அடி கூட போட்டிருப்பேன். அத்தையை கண்டு திட்டுறதோட விட்டுட்டாங்கன்னு நினைச்சுக்கோ. அம்மா, நான் ஒண்ணு வேற யார் கூடயோ போயிட்டு லேட்டா வரலம்மா. ஜீவா கூட தானேம்மா போனேன். ஜீவா கட்டுற தாலி உன் கழுத்துல ஏறுற வரைக்கும் நீ கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அதை தான் அத்தை சொல்றாங்க. பொண்ணுங்களுக்கு தாண்டா பாதிப்பெல்லாம், ஆம்பளைங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. கல்யாணத்து வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருடா கண்ணா, சரியா? அம்மா, அம்மா, நீ என் கூடவே இருக்கியம்மா. எனக்கு நீ கூடவே இருக்கணும் போல இருக்கும்மா. ப்ளீஸ்மா, நீ என் கூடவே இருமா. நான் உன் கூடவே தான் இருக்கேன், எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. அம்மா இருக்கேன்ல, கண்ணத்தோட. அம்மா, கண்ணத்தோடன்னு சொன்னேன். என் பொண்ணு எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தானே எல்லா அம்மாவும் நினைப்பாங்க. நீ எப்போதும் இப்படி அழுதுட்டே இருந்தா அம்மா மனசு கஷ்டமா இருக்கும்ல. அம்மா, நீ கஷ்டப்படாதம்மா, நான் அழ மாட்டேன். சரிடா, உனக்கு தூக்கம் கண்ணில் நிற்கிது பாரு. வா, வந்து அம்மா மடியில படுத்துக்கோ. உன்னை நான் இந்த நெஞ்சில் வாங்கிட, மெத்தை போல் உன்னை மெல்ல தாங்கிட, விழி மூடாதோ சின்ன தாயவள் தந்தராசா.